பரிசுத்த நாமத்தினாலே ஆமென். ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் மிகுந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, சென்ற நாள் முழுவதுமாக உடைய பிள்ளைகளை மட்டுமே சுகபத்திரமாக நடத்தி வந்தபடி இரக்கத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ வாதைகள், நோய்கள், வேதனைகள் எல்லாவற்றிலும் நின்று உடைய பிள்ளைகளை நீர்தாமே பாதுகாத்து பராமரித்து நல்ல சுகம் கொடுத்து அளவரே சாட்சியாக நிறுத்துகிறோம். இரக்கத்திற்காக அன்பிற்காக நாங்கள் நன்றியுள்ள இருதயத்துடன் துதிக்கிறோம், சொத்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்தில் இருக்கின்றான அந்த நிலையிலும் கலங்காதே திகையாதே நான் உன் ஆண்டவன் என்று சொல்லி சுவாமி ஒவ்வொரு பிள்ளைகளின் நீர் ஆட்சியை தேற்றி அரவணைத்து ஆண்டவரே சமூக பொருளாதார நிலைகளிலே நீர்தாமை பிள்ளைகளை மட்டும் வழிநடத்தி வருகிற இரக்கத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய திறமைகளோ செல்வாக்குகளோ ஒன்றுமில்லை சுவாமி. உடைய கிருபையும் உடைய இரக்கமும் உடைய அன்பும் ஆண்டவரே உடைய பிள்ளைகளை தாங்கி நன்றி செலுத்துகிறோம். தேசத்திற்காக ஜெபிக்கிறோம், தேசத்தின் மக்களுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த வேலையிலும் ஆண்டவரே எல்லா மக்களும் ஆண்டவரே சேமத்தை பெற வேண்டும் என்புடைய திருவுள சித்தம் நல்ல ஒரு சுகத்தை பெறுவதற்கு வேண்டிய கிருபைகளை தாங்க சுவாமி. குறைகள், குற்றங்கள், மீறுதல்கள், பாவங்கள் சுவாமி எல்லாவற்றையும் மன்னித்து திரும்பவுமாக அவர்கள் மனம் திரும்பி உம்மண்டை சேர்ந்து உடைய நாமத்தை துணிப்பதற்கு கிருபை செய்ய இப்பொழுது இந்த ஆராதனை நேரத்தை உடைய கண்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். பசுத்தாயானுடைய பிரசன்னம் உடைய வழிநடத்துதல் இவரோடு இருக்க வேண்டும் நாங்கள் கொண்டாடுகிறோம் சுவாமி. ஆரம்ப முதல் நிறைவரையுடைய பிரசன்னம் எங்களை வழிநடத்த வேண்டும் நாங்கள் கொண்டாடுகிறோம். இதை இந்த காணொலி காட்சி மூலம் காண்கிற அனைத்து பிள்ளைகளையும் பசுத்தாவியானவரை நிறைத்து அவரை தொடர்ந்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பாதையிலே வளர்வதற்கு சுவாமியை கிருபை பாராட்டுகிறார். நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து சிறுவழியர் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறோம். எங்களை வழி நடத்தும் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நாம் யாரும் என்று நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாகும் தேவனுடைய நாமையை கண்டு கீதங்களும் கீர்த்தனைகளும் 5 பூலோகத்தாரே யாவரும் கர்த்தாவில் களி கூறுங்கள், ஆனந்தத்தோட ஸ்தோத்திரம் செலுத்தி பாட வாருங்கள். Oh
துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தை நீதி செய்வானே ஆகிய அவன் தன் ஆத்மாவை பிழைக்க பண்ணுவான். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கியல்லும். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறு உண்டாவிதான். தேவனே நொறுகுண்டது நறுண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்கு இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியுள்ளவராயிருக்கிறார். பிரியமான சகோதரரே, நம்முடைய பரமபிதாவாய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவிலான தயவினாலே இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் ஒரு சந்நிதியில் மாயமாய் மறைத்துக் கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படும் இதயத்தோடு இருக்கையிட வேத வசன பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்தில் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமென்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக சோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்தவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவர்களுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாய் இருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் என்னுடனே கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஜெபம் பண்ண கடவோம். பொதுவான பாவ அறிக்கை ஜெபத்தை சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, பிராணங்களைப் போல நான் உடைய வழிகளை விட்டு விளையாடுவது போல எங்களின் யோசனை உறுப்புகளுக்கு நடந்தோம். கருடன் விரோதமாய் குற்றம் செய்தோம். வேலை செய்யாமல் காலங்களை செய்து வந்தோம். எங்களை சுகமேலாளர் ஆண்டவரே, தேவரே, மூலமாய் மனதில் தரளி சித்த வாக்கு திட்டங்களின்படியே நீர் பாக்கியமுள்ள குற்றவாளிகளாய் எங்களுக்கு இறங்கும். கற்பதைகளை இறங்குகிறீர்கள் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிறதை இசைப்படுத்தும். நேரங்களுடைய பசுத்த நாமத்துக்கு மகிழ்வுண்டாகும்படி நாங்கள் இனி தேவபக்தி நீரை எழுதப்பட்டு உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு திரும்பி செய்தரலாம். ஆமென். தேவனை எப்பொழுது இறக்க செய்கிறது மன்னிக்கிறது மற்றும் சுவாவட்சணமாய் இருக்கிறதுனால் நீங்கள் தாங்கான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் பாவங்களாய் சகலினால் எங்கள் கட்டோடுகளாயினும் உருக்கமான மிகுந்த இறக்கத்தினால் எங்களை கட்டவிழ்த்து விடுதலையாக்க வேண்டும் என்று எங்கள் மத்தியஸ்தரை எங்களுக்கு காப்பாற்று பேசுவருமாய் இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாக வேண்டிக் கொள்கிறோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். சங்கீதம் 145. சங்கீதம் 145. ராஜாவாகிய தேவனே, உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிப்பேன். கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாது. உம்முடைய சிறந்த மகிமை பிரதாபத்தையும் உம்முடைய அதிசயமான கிரியைகளை குறித்து பேசுவேன். அவர்கள் உமக்கு மிகுந்த தயவை நினைத்து வெளிப்படுத்தி
உமது நீதியை கெம்பீரித்து பாடுவார்கள். கர்த்தர் எல்லார் மேலும் தயை உள்ளவர், அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் உள்ளது. மனுப்புத்திரருக்கு உமது வல்லமையுள்ள செய்திகளையும் உமது ராஜ்யத்தின் சிறந்த மகிமை பிரதாபத்தையும் தெரிவிக்கும்படிக்கு உம்முடைய ராஜ்யம் சதா காலங்களில் உள்ள ராஜ்யம், உம்முடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாகவும் உள்ளது. எல்லா ஜீவன்களின் கண்களும் உம்மை நோக்கிக் கொண்டிருக்கிறது. ஏற்ற வேளைகளை நீர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர். கர்த்தர் தமது வழிகளில் எல்லாம் நீதியுள்ளவரும் தமது கிரியைகளில் எல்லாம் கிருபையுள்ளவருமாயிருக்கிறார். அவர் தமக்கு பயந்தவருடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை இரட்சிக்கிறார். என் வாய் கர்த்தரின் துதியை சொல்வதாக, மாம்சத்தேகமுடைய யாவும் அவருடைய பரிசுத்த நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்க கடவது. வேதபாடம் வாசம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பாகம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல் 30ஆம் வசனம் முடிய. பரிசுத்த லூக்கா 21-24ஆம் வசனம் முதல் 30ஆம் வசனம் முடிய. பட்டய கருக்கிலே விழுவார்கள், சகல புறஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள். புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும். பூமியின் மேலுள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கண்ணும் உண்டாகும். சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாயிருக்கும். வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்க்கிறதினால் மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து போகும். அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகத்தின் மேல் வருகிறதை காண்பார்கள். இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாயிருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். அன்றியும் அவர்களுக்கு ஒரு ஓமையை சொன்னார். அத்தி மரத்தையும் மற்றெல்லா மரங்களையும் பாருங்கள், அவைகள் துளிர்கிறதை நீங்கள் காணும்போது வசந்த காலம் சமீபமாய் சென்று அறிவீர்கள் என்பது. வாசந்தியாக குறிக்கப்பட்ட வேத பாடம் வாசித்தாயிற்று. எல்லோரும் எழுந்து நின்று அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணத்தை சேர்ந்து சொல்லுவோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்லமை பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே குமாரனாகிய நான் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவினாலே பிடிக்கப்பட்டிருந்தார். வந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையிலே மரித்து அடக்கப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் எழுந்திருந்தார். கர்த்தரோடு இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் 10ஆம் ஞாயிறு சுருக்க ஜெபம். பெந்தேகோஸ்தே திருநாளுக்கு பின்வரும் 11ஆம் ஞாயிறு சுருக்க ஜெபம். எங்கள் அன்பின் ஆண்டவரே,
நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற விடுதலையின் வாழ்வுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நீங்கள் எங்களுக்கு சத்துருக்களின் கையினின்றும் துயரங்களினின்றும் விடுதலை அளிக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் வாழ்கின்ற எங்களுக்கு மெய்யான விடுதலை அருளி செய்து நாங்களும் பிறரிடத்தில் உண்மையாய் அன்பு கூற கிருபை புரிந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். சமாதானத்துக்கானரும் ஏகி சிந்தியரும் ஒருவருமாகிய தேவனை மேற்வேதை நித்திய ஜீவன் மெய்செய்ப்பதை மெய்சாதீனம் தேவரீரை தஞ்சமாக கொண்டிருக்கிற அடையாராக நாங்கள் எந்த ஒருவருடைய விளம்பிக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனையும் எங்கள் கர்த்தராகிய இயேசு வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளோம். சர்வவல்லமையுள்ள நித்திய தேவனின் நாள் வரை எங்களை சுமை நடத்துவது எங்கள் பரமபிதாவை கர்த்தாவே, இந்நாளிலும் மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்குட்படாமல் விதமான மோசத்தில் அகப்படாமலும் மது பார்வைக்கு நீதியா இருக்கிறதை எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் ஆளுகையால் நடத்திட வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். மகாதிசைகளை செய்கிற சர்வவல்லமையுள்ள நித்திய தேவனே, எங்கள் மேலும் சாணிக்கு எல்லா சபைகள் மேலாரிடம் விழாவை அனுப்பி அவர்கள் முக்குத்தமை பிரியமானவர்கள் நடக்கும்படி உதாசீனமாய் பணி அவர்கள் அமைப்பை செய்தரலும் கர்த்தாவே எங்கள் கரித்துவத்திற்குமாய் இயேசுவுக்கு மகிமை உண்டாகதை கட்டளையிட்டருளோம். ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே சபையராகியவர்கள் யாவருக்கும் யூடியூப் வாயிலாக ஆன்லைன் வழியாக இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நம்முடைய தேவனை ஆலயத்திலே வந்து ஓய்வு நாள் ஆராதனையை நாம் சபையாக கூடி ஆராதிக்க ஏற்பட்டிருக்கிற தடையை நாம் அறிவோம். இந்த நாளிலேயும் அரசாங்கம் அது ஆராதனை மீண்டுமாக நடைபெறத்தக்கதாக அதற்குரிய அரசாணையை கொடுக்கும்படியாக நாம் ஒவ்வொருவரும் நாம் ஜெபிப்போம். தனி ஜெபம், குடும்ப ஜெபம், கூடி ஜெபிக்கிற ஜெபங்களிலே நாம் ஜெபிக்கிற போது கர்த்தர் நமக்கு அனுகூலமாக அந்த காரியத்தை சாதனமாக்கி தருவார். நாம் நம்முடைய தேசத்திற்காக, நம்முடைய மாநிலத்திற்காக நாம் விசேஷமாக ஜெபிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். நாளிலேயும் நம்முடைய கிறிஸ்தவம் எங்கு சென்று கொண்டிருக்கிறது நாம் எண்ணி பார்ப்போம். வெளி நாடுகளிலிருந்து தன்னுடைய உடைமைகள், தன்னுடைய உழைப்புகள் எல்லாவற்றையும் நம் பகுதியிலே வந்து மிகுந்த கஷ்டத்தின் மத்தியிலே ஊழியம் செய்து அது நிமித்தமாக வந்த ஆடுகளை அனுபவித்து இந்த பகுதிகளிலே நாம் செழிப்பாக சந்தோஷமாக நாம் ஒவ்வொருவரும் கல்வியிலே கற்று தேர்ந்தவர்களாக இருப்பதற்கு அவர்கள் காரணமாக இருந்தார்கள். இன்றைக்கு அவர்கள் நிமித்தமாக இந்த கிறிஸ்தவத்திலே வந்த நாம் இந்த ஊழியத்திலே எவ்விதமாக காணப்படுகிறோம் என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்கக்கூடிய காலகட்டங்களிலே இருக்கிறோம். ஒவ்வொருவரும் ஆராய்ந்து பாருங்கள். விதமாக வெளிநாட்டிலிருந்து வந்து இந்த பகுதியிலே இந்த ஊழியத்தை செய்தது போல, தன்னை அர்ப்பணித்தது போல நாம் இந்த ஊழியங்களிலே விதமாக அர்ப்பணிப்போடு நாம் செயல்படுகிறோம் என்பதை சிந்தித்து அவர்களை நாம் மனக்கண் முன்பாக வைத்து நாம் செயல்படுகிற போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். மீண்டுமாக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்தை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் பெற்ற சுதந்திரம் இந்த நாட்களிலே அதை நாம் பேணி காப்பது நமது கடமை. ஒவ்வொரு குடிமகனுக்கும் கிறிஸ்தவர்களாகி நமக்கும் அதில் பெரிய பொறுப்பு உண்டு, பங்கு உண்டு. அந்த பெற்ற சுதந்திரத்தை
நாம் பின் சந்ததிக்கு, நம்முடைய சந்ததிகளுக்கு எவ்விதமாக விட்டு செல்லுகிறோம்? அவர்களை வாழ வைக்கிறோமா? அல்லது நம்முடைய சந்ததிகள் வருங்காலங்களிலே அவர் வாழ்வதற்கு நாம் அழிவு செய்து விடுகிறோமா என்று எண்ணி பார்ப்போம். நம்முடைய சந்ததிகள் வளர வேண்டும். நாம் தூர தரிசனத்தோடு தூர சிந்தையோடு நாம் செயல்படுவோம் என்றால் அதுதான் சாத்தியமாகும். நம்மிடத்திலே இன்றைய நாட்களிலே மட்டும் நாம் பார்ப்போம் என்று செயல்பட்டு கொண்டே இருக்கிறோம். நாம் 10 ஆண்டுகளுக்கு பிறகு 20 ஆண்டுகளுக்கு பிறகு எவ்விதமாக இருக்கும் என்பதை நாம் சிந்திக்க மறந்து விடுகிறோம். நாம் சிந்திப்போம். இந்த நாட்களிலே நாம் தேவனிடத்திலே நம்முடைய காரியங்களுக்காக ஜெபிப்போம். தேவன் நமக்கு வெற்றி தருவார், ஆசீர்வாதத்தை அருள் செய்வார். இந்த நாளிலே நமக்கு தேவ செய்தியை சபையை சேர்ந்த திருவாளர் ஆசீர்வாதம் சாலமோன் அவர்கள் தருவார்கள். என்னுடைய சார்பாகவும் சபை சார்பாக வாழ்ந்து வரவேற்கிறேன். நாம் தேவ செய்தியை கேட்பதற்கு முன்பாக பாடலை நாம் கேட்போம். கீதங்களும் கீர்த்தனைகளும் 478. கீதங்களும் கீர்த்தனைகளும் 478. கர்த்தாவே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் நாங்கள் திருச்சியாக வந்து கூடி ஆராதிக்க முடியாத இந்த லாக்டவுன் நேரத்திலேயும் ஆண்டவன் மூலமாக இந்த ஆராதனை நடப்பிக்கவும் செய்தியில இருந்து விழவும் இவ்விடத்தை கிருபைக்காய் நாங்கள் சோத்திரம் செலுத்துகிறோம். இந்த சுதந்திர இந்தியாவினை நான் சுதந்திரமாய் ஜீவிக்கவும், சுதந்திரமாய் மேற்கொண்டு அறிவிக்கவும், சுதந்திரமாய் என்னுடைய உரிமைகளை செலுத்தவும்
நீ எங்களை தகுதிப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். தாராளை பொறுப்பேற்றுக் கொள்ளும். இயேசு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்தவர்கள் அன்பார்ந்தவர்களே, தர்மையான நாடுகள் கூட இந்த ஆன்லைன் மூலமாக இந்த செய்தியை அறிவிக்கும்படியாக கர்த்தர் எனக்கு கொடுத்த வாய்ப்புக்காக நான் கர்த்தரை சோதரிக்கின்றேன். இந்த வாய்ப்பு நிறைய சபை ஊழியர்களுக்கும் சபை மக்களுக்கும் சபை வகுப்பவர்களுக்கும் அன்பார்ந்த நன்றியையும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளில் கூட நம்முடைய சிந்தனைக்காக சொல்லப்பட்ட வேத வசனம் 136 சங்கீதம் 24 வசனத்தில் வாசித்து பார்த்து சொன்னால் அதனுடைய தலைப்பு சுதந்திரம். வசனம் சொல்கிறது, நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை விடுதலை துணியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சத்துருவின் கையிலிருந்து நம்மளை விடுதலை விடுதலை துணியுங்கள். சத்துரு கையிலே நாம் அடிமைகளாய் நாம் இருக்கும் பொழுது நமக்கு ஒரு விடுதலை தேவை. அதுதான் சுதந்திரம். அது சுதந்திரம் இல்லாமல் நாம் அடிமைகளாய் வாழ்ந்து வருகின்றோம். நம்முடைய இந்திய தேசம் ஆங்கிலேய ஆதிக்கத்தின்களாக அடிமைகளாய் நாம் வாழ்ந்து வந்தோம். நமக்கு எந்த விதமான உரிமைகள் இல்லாமல் இருந்தது. அப்பொழுது சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீர்வு என்று சொல்லி பால கங்காதர திலகர் பலருடைய அதை வீர முழக்கமிட்டு நாம் சுதந்திரம் பெற்றாக வேண்டும் என்று சொல்கிறார். பண்டிதர் ஜவஹர்லால் நேரு சென்ற உரையிலே அவர் சொல்லும் பொழுது, நம்ம நாட்டிற்கு ஆற்ற வேண்டிய சேவை என்ன? நமது நாட்டில் வறுமையில் வாடும் லட்சக்கணக்கான மக்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். அறியாமையையும் வறுமையையும் பிணையையும் அகற்ற வேண்டும். நாட்டிலே சமதர்மம் என்னை நாம் அகற்ற வேண்டும் என்று சொல்லி அங்கே கூறினார். ஆனால் மகாத்மா காந்தி அவர்கள் சொல்லும் பொழுது, இதை நான் எதற்காக சுதந்திரத்துக்காக போராட வேண்டும், ஏன் சுதந்திரம் வேண்டும் என்று சொல்லி கேட்ட பொழுது அவர் சொன்னார், நான் தென்னாப்பிரிக்காவிலிருந்து ரயில் வண்டியிலே வரும் பொழுது கையிலே டிக்கெட்டுக்குரிய சீட்டு இருந்த பொழுதும் இடையிலே இறக்கி விடுகிறார்கள். என்னுடைய மூத்த சகோதரன் ஆளுநரை பார்ப்பதற்கு செல்லும் பொழுது ஆளுநரை வாயில் நிற்கிற காவல்காரன் அவனை கழுத்தை பிடித்து வெளியே தள்ளிவிடுகிறான். நம்முடைய நாட்டிலே நமக்கு உரிமை இல்லை, நமக்கு சுதந்திரம் இல்லை, ஆகவே நாம் சுதந்திரத்தை பெற வேண்டும் என்று சொல்லி அங்கே காந்தியடிகள் போராடினார்கள். கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே, நம்முடைய சுதந்திர இந்தியாவில் நாம் சுதந்திரத்தை பெற்றுவிட்டோம். 74 சுதந்திரத்தை நாம் ஆசரிக்கின்றோம். ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையிலே சுதந்திரம் இருக்கிறதா? சற்று சிந்தித்து பார்ப்போம். நாம் சுதந்திரத்தை பெற்றுவிட்டோம் என்று சொல்லுகின்றோம். ஆனால் சுதந்திரத்தை இன்னும் நாம் முழுமையாக பெறவில்லை என்று நான் சொல்லுவேன். அதைத்தான் அவர்கள் மகாத்மா காந்தி சொல்லும் பொழுது, இந்த சுதந்திர தினத்தன்று 2 தரிசனத்தை நாம் நாட்டின் மீது கண்டேன். அதில் ஒரு தரிசனம் என்ன சொன்னால், ஆங்கில சட்டத்திலிருந்து இந்தியா விடுதலை பெற வேண்டும், அதை நாம் முழுமையாக பெற்றுவிட்டோம். 2வது தரிசனம் என்ன? இந்திய மக்கள் கொடுமை, அநீதி, வேற்றுமை, ஏற்றத்தாழ்வுகள், சண்டை, விரோதம் இவற்றிலிருந்து விடுதலை பெற வேண்டும். லஞ்ச தாவரங்களில் நாம் விடுதலை பெற வேண்டும். ஆனால் இவற்றிலிருந்து இல்லை, நாம் விடுதலை பெறவில்லை. 2வது தரிசனத்தை நாம் நிறைவேற்ற முடியாமல் கழித்துக் கொண்டிருக்கின்றோம். எங்கு பார்த்தாலும் லஞ்சம், எங்கு பார்த்தாலும் ஊழல், எங்கு பார்த்தாலும் சண்டைகள், விரோதங்கள், அநீதிகள், கொடுமைகள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. ஆனால்
நம்முடைய சுதந்திர இந்தியாவில் நாம் சுதந்திரமாய் வாழ வேண்டும் என்று சொன்னால் முதலாவது தனி மனிதனுடைய வாழ்க்கையிலே நாம் விடுதலை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது, சமுதாயத்திலே நாம் விடுதலை பெற்ற மக்களாக இருக்க வேண்டும். மூன்றாவது, தேசத்திலே ஒரு சுதந்திரம் அடைந்த மக்களாக வாழ வேண்டும். முதலாவது தனி மனிதன் தன்னை திருத்திக் கொண்டால், தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் நீதியாக நடக்க வேண்டும் எண்ணினால், முதலாவது தனிநபருடைய வாழ்க்கையிலே ஒரு விடுதலை, ஒரு சுதந்திரம் கிடைக்கும். ஒரு சமுதாயத்திலே ஒரு சமுதாயம் நேர்மையாக இருக்கும் எண்ணினால் அந்த சமுதாயத்திலே ஒரு விடுதலை, ஒரு சுதந்திரம் கிடைக்கும். ஆனால் ஒரு தனி மனிதன், ஒரு சமுதாயம், ஒரு தேசம் விடுதலை பெற வேண்டும் சொன்னால் விடுதலை கொடுக்கிறவர் இயேசு கிறிஸ்து. நமக்கு விடுதலை அடைந்தவர் இயேசு கிறிஸ்து. அதான் சொல்கிறார், நம்முடைய சத்துருக்களை கையிலிருந்து நம்மை விடுதலை அடைந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்று உள்ளது. வேதாகமத்தின் அடிப்படையிலே வேதம் சொல்கிறது, ஒரு மனிதன் பாவம் செய்கிற மனிதன் பாவத்திற்கு அடிமையாயிருக்கிறான். யோவான் 8:34 வாசித்து பார்த்தால், பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையாயிருக்கிறான். ஒரு தனிப்பட்ட மனிதன் பாவம் செய்வாரே ஆனால் அவன் பாவத்திற்கு அடிமை, அதிலிருந்து அவன் விடுதலை பெற்றுக் கொள்ள முடியாது என்ற ஒரு மனவாங்கியை நம்மிடத்திலே உண்டு. அது மாத்திரமல்ல, அங்கே நீதிமொழியின் புத்தகத்திலே சொல்லும் பொழுது, நீதிமொழிகள் 5:22 சொல்வது, பாவம் மனிதனை தன்னுடைய பாவ கையினால் கட்டி விடுகிறது, அவனை அடிமையாக்கி விடுகிறது. நல்லா கவனிங்கள், ஒரு மனிதனை பாவம் அவனை கைகளால் கட்டி விடுகிறது, அவனை செயலாற்ற முடியாமல், அவன் விடுதலை பெற முடியாமல் அவன் தவித்துக் கொண்டிருக்கின்றான். அதை குறித்து வேதத்திலே சொல்லும் பொழுது, சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய ராஜாவாக இருக்கும் 2 சாமுவேல் புத்தகம் 11 நாம் பார்ப்போமேயானால், தாவீது உலாவிக் கொண்டிருக்கின்றான், பத்சேபாளை பார்க்கின்றான். எத்தியோப்பியா மொழியாகிய பத்சேபாளை பத்சேபாளை பார்க்கின்றான். அவளை பார்க்கும்போது அவள் மீது இச்சைகளை கொள்ளுகின்றான், பாவத்தை செய்கின்றான். யோவாவை முன்னிறுத்தி அவனை கொலை செய்ய துணிக்கின்றான். ஆனாலும் அந்த பாவம் அவனை சும்மா விடவில்லை. அந்த பிள்ளையை தேவன் அடித்தார், நாத்தானால் எழுப்பினார். நீ பாவம் செய்தாய், கர்த்தருமாய் பாவம் செய்தாய் என்று சொல்லி அவனை எச்சரித்தார். அவன் மனம் பாதித்தது. அவன் பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லி எவ்வளவோ காணப்பட்டார். அந்த வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, அந்த வாழ்க்கையிலே மன அழுத்தங்கள், விடுதலை பெறாமல் தவித்துக் கொண்டிருந்தான், உபவாசம் இருந்தான். ஆனால் தேவனாய கர்த்தர், நீ பாவத்திற்கு அடிமையாகிவிட்டாய் என்று சொல்லி அந்த பிள்ளையை சாகுபடி செய்தான். அவன் எழுந்தான், புசித்தான், கர்த்தரிடத்திலே தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்தான், விடுதலை பெற்றுக் கொண்டான். பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து, பாவத்தின் கைகளால் கட்டப்பட்ட அந்த தாவீது தேவனுடைய சமூகத்திலே விடுதலை பெற்றுக் கொண்டான். அதுபோல வேதாகமத்திலே புதிய ஏற்பாட்டு காலத்திலே நாம் பார்ப்போமேனால், யோவான் சுவிசேஷம் 8 வாசித்து சொன்னால், அங்கே ஒரு பெண்மணியை வேதபாரகன் வரிசையில் அழைத்துக் கொண்டு வருகிறார். இவள் பாயான ஸ்திரீ, இவள் விபச்சாரத்தினாலே கையுமாய் பிடிக்கப்பட்டவள். இவளை ஒரு சமூகத்தில் இருக்கிறோம் சொன்னார். அப்பொழுது இயேசு அவருடைய எண்ணத்தை அறிந்து, இவர் மேல் குற்றம் சாட்டுவதற்காக அந்த காரணத்தை அறிந்து அவர் குனிந்து தரையிலே இருந்தார். உங்கள் மேல் குற்றம் இல்லாதவர்கள் மேல் கல்லறிய கிடக்கும். திரும்பி பார்த்தா எல்லாரும் போய்விட்டார். அந்த பெண்மணி மாத்திரம் இருக்கிறார். அங்கே யோவான் 8:11 நாம் பார்ப்போமேனால், அங்கே சொல்கிறார், அந்த பெண் மாத்திரம் அங்கே இருந்து கொண்டிருக்கிறார். குற்றச்சாட்டு ஒருவரும் இல்லை. ஆனால் நியாயப்பிரமாணத்தை மீறுவது பாவம். அங்கே சொல்கிறார், நானும்
உன்னை ஆக்கிரமிக்குள்ளாக தீர்க்கிறதில்லை. நீ போ, இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி அந்த பெண்மணிக்கு அங்கே ஒரு விடுதலையை வழங்குகின்றார். கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே, இந்த விடுதலை வழங்குவது யார்? அதே யோவா 8ஆம் அதிகாரத்திலே அங்கே 36ஆம் வசனத்தில் சொல்லுகின்றார், குமாரன் உங்களை விடுதலையாக்கிறார், மெய்யாகவே விடுதலையாவீர்கள். பாவத்தில் அடிமை சொல்கிறார். அங்கே 36ஆம் வசனம் சொல்லும்போது, குமாரன் உங்களை விடுதலையாக்கினார், மெய்யாகவே நீங்கள் விடுதலையாவீர்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் குமாரன் நமக்கு விடுதலை கொடுப்பதற்காக தூய ஆவியானவராய் மனிதராய் இந்த உலகத்திலே அவதரித்தவர், மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தவர் ஆவியானவராய் இப்பொழுது நம்மத்திலே அசைவாடிக் கொண்டிருக்கின்றார். அவர் சொல்கிறார், நான் உங்களுடைய பாவங்களை மறித்து உங்களை விடுதலை தருகிறேன். ஒரு தனிப்பட்ட மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே விடுதலை பெற்றுக் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக சமுதாயத்திலே ஒரு மனிதன் விடுதலை பெற்றுக் கொள்ள வேண்டும். மார்ட்டின் லூத்தர் அவர் ஜூனியராக இருக்கும் பொழுது கருப்பு நிற மக்கள் படுகின்ற அடக்குமுறைகளை, அங்கே நடத்தப்படுகின்ற மனிதமான நடத்தப்பட்ட காரணங்களை அவர் பார்த்த பொழுது அந்த மக்களுக்காக அவர் கஷ்டப்பட்டார். இந்த சமுதாயத்தை எப்படியும் அரசியலில் இருந்தும் பொருளாதாரத்தில் இருந்தும் ஒதுக்கி தள்ளப்பட்டு இருக்கிறார்கள், இவர்கள் காக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்காக போராடினார். அந்த சமுதாய மக்களை மார்ட்டின் லூத்தர் எவ்வாறு கற்றுக்கொண்டாரோ அதுபோல வேதாகமத்தின் அடிப்படையிலே நாம் பார்க்கும் பொழுது எஸ்தரின் புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது அங்கே யூத சமுதாயம் அங்கே அடிமைகளாக இருக்கின்றார்கள். அவர்களுக்கு அடிமை விளைவிக்கப்படுகிறது. அங்கே அடிமையாக எடுக்கப்பட்ட அந்த யூத மக்களை எப்படி காப்பாற்றுவது? அங்கே முருகையாய் சொல்கிறார், இது ஒரு கிடைத்த ஒரு சந்தர்ப்பம். எஸ்தர் ராஜாஜியே, இதனை விட்டுவிட்டால் யூத மக்கள் அழிந்து போவார்கள், யூத சமுதாயம் அழிந்து போகும் என்று சொல்லி அங்கே துணிகரமாக ஒரு பெண்மணியாக எஸ்தர் அங்கே ராஜா சொல்லுமிடத்திலே வந்து அமரும் பொழுது அவர் எதிராக நிற்கின்றார். அவர் தன்னுடைய செங்கோலை ஈட்டுகின்றார். அவர் நுழையை சொல்லுகின்றார், ராஜாஜியே, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? நீ கேட்பதை தருகிறேன் சொல்கின்றார். அப்பொழுது அதற்கு முன்பதாக பார்க்கும் பொழுது எஸ்தர் ராஜாஜி முருகையாயிடம் சொல்கிறார், நீங்கள் உபவாசம் ஜெபம். அந்த உபவாசம் ஜெபம் நிமித்தமாக அங்கே ஆகாஸ்வரு ராஜா இரவிலே இருக்கும் பொழுது புத்தகத்தை எடுத்து படித்துக் கொண்டிருக்கிறார். பழைய சமங்களை வாசித்துக் கொண்டிருக்கின்றார். அப்படி சொல்லப்பட்ட வார்த்தையை பார்க்கும் பொழுது, நான் இப்படி செய்தவனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட பொழுது முருகையாவுக்கு அங்கே பெரிய ஒரு மதிப்பிடுகின்றது. அந்த துஷ்ட ஆமா செய்த காரியங்களை, சத்ருவாகிய துஷ்டனை தேவராய கர்த்தர் அழித்து போட்டார் என்று வாசிக்கின்றோம். எஸ்தர் 7ஆம் அதிகாரம் 4-6 வாசித்து பார்த்தால், சத்ருவாகிய துஷ்ட ஆமா சத்ருவின் கையில் இருக்கிறார், அவர் விடுதலை கொடுக்கின்றார். அந்த துஷ்ட ஆமா அழித்தது நிமித்தமாக யூத ஜனங்களுக்கு பெரிய வெற்றியை கொடுக்கின்றார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, அது நிமித்தமாக யூத சமுதாயம் அங்கே காக்கப்படுகிறது. இவன் தேசத்திற்காக நாம் பார்க்கும் பொழுது யாத்ரா புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தை பார்க்கணும். அங்கே இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைகளாக காணப்படுகிறார்கள். அங்கே மோசேயை அவர் எழுப்புகின்றார். மோசேயை எழுப்பி இஸ்ரேல் மக்களுடைய கூக்குரலை கேட்கப்பட்டது என்று சொல்லி மோசே அனுப்புகிறார். ஒரு தேசம் அங்கே அடிமைகளாயிருந்த தேசத்தை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வருகின்றார். பாலும் தேர் ஓடுகின்ற தேசமாகிய கானானுக்குள் வருவதற்காக அங்கே அவர் காணப்பட்ட எல்லா தடைகளையும் தேவராய கர்த்தர் அங்கே அற்புதங்களையும் அடையாளங்களையும் நிறுத்தி அவர் வழிநடத்தி வருகிறார். அவர் வழிநடத்தி வரும் பொழுது கானான் தேசத்திற்குள் பிரவேசிக்க முடியாது அங்கே அவர்கள் ஆயத்தப்படுத்துகிறார்கள்.
அந்த கானான் தேசத்தை குறித்து சொல்லும் பொழுது அங்கே நாம் லேவியராகமம் 26ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிப்போமே ஆனால் அது எப்படிப்பட்ட தேசமாக இருக்குமா? அது அவ்வளவு செழிப்புள்ளதாக காணப்படும். ஆனால் நீ என்ன செய்யக்கூடாது? உங்களிடத்திலே காணப்படுகிற சாபத்திலான கலைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்களிடத்திலே காணப்படும் விக்கிரகங்களை நீங்கள் அகற்ற வேண்டும். உங்களுடைய சுரூபங்களை உண்டாக்கக்கூடாது. இவை எல்லாவற்றையும் அகற்றினார் நீங்கள் உங்கள் தேசத்திலே சமாதானம் கட்டிடுவேன். உங்களுடைய விதைப்பு காலம் வரைக்கும் திராட்சைப்பழம் பறிக்காலம் இருக்கும். நீங்கள் உள்ள அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு உங்கள் தேசத்திலே சுகமாய் குடியிருக்கப்பட்டு சொல்லியிருந்தார். தேவனாய கர்த்தர் நம்மிடத்திலே காணப்படுகிற விக்கிரகங்கள், நம்மிடத்திலே காணப்படுகிற சுரூபங்கள், நம்மிடத்திலே காணப்படுகிற பிரியமற்ற காரியங்கள் ஆகாரை குறித்து பார்க்கும் வேதத்திலே பார்க்கும் பொழுது அவர் சாபத்தினாரை மண்ணிற்குள் புதைத்து வைத்திருந்தார். அதனால் அந்த இஸ்ரேல் மக்கள் 1000 வருடத்தை பிடிக்க முடியாமல் தோற்கடிக்கப்பட்டார்கள். அதிலிருந்து யோசுவா தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்த பொழுது சொன்னார், நீ சாபத்தினாக இடத்தில் வைத்திருக்கிறார், உன் தேசத்திலே சாபத்தினாக இருக்கிறது, அதை விட்டு அகற்றல் சொல்லியிருந்தார். அப்பொழுதுதான் விடுதலை எடுத்துக் கொள்ள முடியும். அப்பொழுது கோத்திரமாக பிரித்து பார்க்கும் பொழுது அங்கே சுரூபங்களையும் பொன்பாளங்களையும் வெள்ளிகளையும் அங்கே புதைத்து வைத்திருந்தார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அது எல்லாவற்றையும் அகற்றப்படும். அங்கே தேவனாய கர்த்தர் சமாதானத்தை கொடுக்கின்றார். அங்கே சொல்லுகிறார், உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள், அவர்கள் முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள், உங்களை 5 பேர் 100 பேரை துரத்துவார்கள், நான் உங்கள் மேல் கண்டோக்கமாக இருப்பேன். போன வருஷத்து பழைய தண்ணத்தை சாப்பிட்டு புதிய இடம்படி பழைய விளக்குவேன், உங்கள் நடுவில் என் வாசத்தலத்தை ஸ்தாபிப்பேன் சொல்லிட்டார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் செய்ய வேண்டிய காரியம் இல்லை. நம்முடைய இந்திய தேசத்தை நாம் சமாதானமாக சேர்ப்பதற்கு, பழைய தானியை சாப்பிட்டு புதிய தானியை சேகரிப்பதற்கு, ஒரு வளர்ச்சி ஏற்படுத்துவதற்கு, ஒரு சமாதானமாய் தேசம் காணப்படுவதற்கு ஒரு கிறிஸ்தவ செய்ய வேண்டிய பணி என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது அவன் நாட்டிற்காக ஜெபிக்க வேண்டும். நம் தேசம் அழியாதபடி மோசே எவ்வாறு திறப்பின் வாசலை காத்திருந்தாரோ அதுபோல நாம் ஒவ்வொருவரும் தேசத்துக்காக ஜெபிக்க வேண்டும். இந்த காலையிலே நான் மேகலாயா தேசத்துக்காக ஜெபித்தேன், மேகலாயா மாநிலத்துக்காக ஜெபித்தேன். அப்ப சொல்லப்படுகிறது அங்கே 74.5% மக்கள் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். நம்முடைய தமிழ்நாட்டிலே 6%, இந்திய தேசத்திலே 2% கிறிஸ்தவர்கள் இருக்கிறார், 3% இருக்கிறார். யோசித்து பாருங்கள். அந்த மேகலாயா சிறிய ஒரு மார்க்கமாக இருந்தால் அங்கே கர்த்தருடைய மகிழ்ச்சியை காணப்படுகிறது. 74% கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். முழுமையான 25% முழுமையான கிறிஸ்தவமாக இருக்கிறது. நான் பார்த்த கோடகுடத்திலே ஒரு இந்துக்குள் கிடையாது, எல்லாம் கிறிஸ்தவம். அப்படி நம்ம தேசம் கிறிஸ்துவால் சந்திக்கப்பட வேண்டும், இயேசுவால் ரட்சிக்கப்பட வேண்டும். அதற்காக நாம் ஒவ்வொரு மனிதனும் நாம் அவருடைய சமூகத்திலே ஜெபிக்க வேண்டும். என்று சொல்கிறார், திறப்பின் வாயில் நிற்பதற்காக ஒரு மனிதனை தேடினேன். மோசே வந்தான், தானியேல் வந்தான், மிகேமியா வந்தான், திறப்பின் வாசலை காத்திருந்தான். தேசம் காக்கப்பட்டது. ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற கட்டளை நாம் தேசத்துக்காக காத்திருக்க வேண்டும். இரண்டாவது, நாம் தேசம் செழிப்பாக இருக்கிறதால் ராயனை கொடுக்க வேண்டும், தேவனுடைய தேவனுக்கு கொடுக்க வேண்டும். மூன்றாவதாக, சிறந்த முன்மாதிரியாக நற்கிரியைகளிலே நாம் வாழ வேண்டும். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாய்த்தபடி நம்முடைய நற்கிரியை கண்டு பரலோகத்தில் இருக்கிறார் மகிழ்ப்படும்படியாக நாம் நற்கிரியை வாழ வேண்டும். அப்படி நாம் வாழும்போது இந்த சுதந்திர இந்தியா நிச்சயமாகவே விதமான ஆதாரம் இல்லாதபடி சுதந்திரமாக வாழ கர்த்தர் கிருபை செய்வாராக. தனி மனித வாழ்க்கை பாவத்திலிருந்து சமுதாயத்திலே பெண்மணிக்கு பாவத்தில் அந்த விடுதலை ஆண்டவர் விடுதலை தேசத்தை முழுவதுமாக விடுதலையாக அதனாலே எங்களுடைய தேசத்திலும் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை இன்றைக்கு சென்று கொண்டிருக்கிறது சுவாமி. ஆனால் ஒன்று நிச்சயம், நீர் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் விடுதலை கொடுக்கிறார்கள்.
சத்துருனுடைய யோசனைகளுக்கும் ஆலோசனைகளுக்கும் நீர் எல்லாவற்றுக்கும் ஆண்டவரே அவனை புறம்பே தள்ளி உம்முடைய ஆலோசனைகளை உடைய ஜனங்களை நீர் வழிநடத்தி விடுதலை கொடுக்கிற உடைய இறக்கத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் தேசம் மனம் திரும்ப வேண்டும். பாவ கட்டுகளிலிருந்து, அக்கிரம கட்டுகளிலிருந்தும், பலவிதமான சமுதாய கட்டுகளிலிருந்தும் ஒரே தேசம் விடுதலை பெற வேண்டும் சுவாமி. ஒரு பக்கம் அறியாமை இருந்தால் அன்றைக்கு மிஷினரிகள் மூலமாக அறியாமைகள் தேசத்தில் அகற்றப்பட்டு விழிப்புணர்வு வந்தது சுவாமி. அதே போல அவர்கள் இன்றைக்கும் இப்படிப்பட்ட மிஷினரி இயக்கங்கள் பல மாநிலங்களில் செய்கின்ற இந்த ஊழியத்தை அறிந்து ஒரு விழிப்புணர்ச்சி ஊழியம் சுவாமி. இதன் மூலம் உடைய நற்செய்தி பணியாகும் செய்கிற எல்லா மிஷினரி இயக்கங்களும் தலைவர்களுக்கு நாம் நினைக்கிறோம் சுவாமி. சென்ற காலங்களில் செய்த மிஷினரிகளையே நாங்கள் நினைக்கிறோம். மிஷினரி சங்கங்களை நாங்கள் நினைக்கிறோம் சுவாமி. வழிநடத்தும் தொடர்ந்து விடுதலை தாரும் சுவாமி. திருச்சி மக்களுக்காக ஜெபிக்கிறோம். திருச்சி மக்களை ஆசீர்வதியும். தேவையான மக்கள் தேவைகளை சந்தியும். பலவீனப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்கிறோம். பலத்தால் இடைகட்டும் சத்துவத்தை தாரும். தொடர்ந்து பலவிதமான போராட்டத்தில் இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். விடுதலை தாரும். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நம்மளை படிக்கின்ற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். இந்த கல்வி ஆண்டிலே இந்த பாடங்களை தேர்ந்தெடுப்பது என்ற ஒரு நிலையிலே மாணவ செல்வங்களுக்கு வேண்டிய அனந்த ஞானத்தை கொடுத்து தங்கள் எதிர்காலத்திற்கு வேண்டிய தேர்ந்தெடுக்க வேண்டிய பாடங்களை தேர்ந்தெடுக்க கிருபை செய்வோம் சுவாமி. தொடர்ந்து இந்த வேலையில் பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவரே சமூக நிலையிலும் பொருளாதார நிலையிலும் அவரே நீதாமே அவர்களுக்கு வேண்டிய கிருபைகளையும் பலனையும் தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த வேலையில் நாங்கள் ஒரு விஷயம் தாழ்த்துகிறோம். தேசத்திற்காக, தேசத்தின் தலைவர்களுக்காக, மக்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். தேசத்திற்கு ஒரு பாவத்திலிருந்து விடுதலை தாங்க சுவாமி. தொடர்ந்து உண்மை நோக்கி மனம் திரும்ப கிருபை செய்யும். இயேசுவை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதாகாலம் தங்கியிருப்பதாக. நிறைவு கீதமாக கீதங்களும் கீர்த்தனைகளும் 570. வாழ்க எம் தேசமே, ஊழியாய் ஓங்கியே வாழ்ந்திடுவாய் பூர்வீக தேசம். 570. Amen.
பிரகாசிக்க பண்ணி கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களை பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளை கடவர். ஆமென். ஆத்மாவே ஸ்தோத்திரி, உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த